ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க, ஏன் ப்ரோ ரொம்ப நாளாக வீடியோ போடுறதில்ல அப்படின்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் சாரி. நான் இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஒரு கனவு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த ஜாப்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும், ஐயோ நமக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் எப்படி வேலை தருவாங்க, நமக்கு எப்படி ஏர்போர்ட்டில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கே விட்டுருங்க. உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்கள் லெவல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். அதெல்லாம் ஓகே ப்ரோ, எப்படி எனக்கு வேலை கிடைக்கும், நான் என்ன பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். நான் இருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எந்த கமெண்ட்டையும் இக்னோர் பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். நானும் கஷ்டப்பட்டு தான் ஏர்லைன் ஜாப்ஸ்க்கு வந்திருக்கேன். நீங்களும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை பார்த்துட்டு இப்போ இன்டர்வியூ ஒருத்தவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு செலக்டும் ஆகியிருக்காங்க. அவங்க என்கிட்ட நேர்லேயே வந்து சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் போட்ட வீடியோவில் தான் நான் கண்டிப்பாக செலக்ட் ஆனேன். நீங்கள் போட்டிருந்த அந்த ஜிடி டாபிக்ஸ் தான் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதிலேருந்தே ஒரு டாபிக் வந்துருந்துச்சு ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு நான் கிளியர் பண்ணதுமே எனக்கே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நான் ஈஸியாக செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. எனக்கு அவர் வந்து சொன்ன பின்னாடி எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் நம்பலை. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்ன ப்ரோ நான் எப்படி ப்ரோ போட்ட வீடியோவில் நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். வேணும்னா என் மொபைலில் தரேன், இந்தாங்க ப்ரோ, நான் யூடியூப் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் செக் பண்ணேன். கடைசியாக என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ ரொம்பவும் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்போது நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளால் ஒருத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சொல்லவே முடியாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இன்னொன்று, அதிகமாக லாஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூவில் ரிப்பீட்டடாக கேட்ட ஜிடி டாபிக்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். உங்களோட ஏஜ் 18 to 27 இருக்கணும். அப்புறம் நிறைய பேர் டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாரி, டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ண முடியாது. எனி டிகிரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணுமான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாஸ்போர்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தேவையில்லை. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும். ப்ரோ எனக்கு ஒரு அளவுக்கு தான் இங்கிலீஷ் பேச தெரியும், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்பவும் முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யாராவது உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்டால் தயவு செஞ்சு சிங்கிள் ருப்பி ₹1 கூட பே பண்ணாதீங்க. ஏன்னா ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. எந்த ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு பணம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே இன்டர்வியூ ப்ராசஸில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் யாருக்கும் எப்பயுமே அமௌண்ட் பே பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். டிகிரி முடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி ஏர்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டட் வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.